என்னப்பா எப்படி இருக்க? விண்டேஜ் லாரன்ஸ் வெறி பிடிச்சதுமா அது ரஜினி அண்ணா. அவரை பற்றி ஏதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எதாவது சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துடுவான். Sunland Refined Sunflower Oil and Jayachandran presents behind its Mother's Day celebration. Supported by Chennai Samartha International Aviation and Hotel Management College, K. Chinadurai and Co. Sri Kumaran Thangamaligai, KPG Trips, powered by Vinayaka Mission School of Allied Health Sciences. கம்மியான நாட்கள் தான் பார்த்தோன்னே பிடிச்சது. பேசினோடனே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் ஸ்ட்ரைட்டாக. எஸ்ன்னு சொன்னாங்க. உடனே அம்மா கிட்ட கூப்பிட்டு வந்து காமிச்சேன். அம்மா வந்து அடுத்த மாதம் தேதி குறிச்சிக்க அப்படின்னு எல்லாமே ஒரு டக்குன்னு ஒரு 2 months எல்லாமே முடிஞ்சு மேரேஜ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் அம்மா எப்படி எதுவுமே கேட்காம இருக்காங்களோ, செக் சைன் பண்ணுறதோ மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் கூட அம்மா இங்கே நான் ஒரு ₹1 கொடுக்க போகிறேன், அது அக்கௌண்ட் பேங்க்கில் போட்டுருங்க, இதெல்லாம் சொல்லும்போது கூட நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம்ல. நான் அம்மா மட்டும் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தாங்கன்னா திருவிட்டூர்லேருந்து மவுண்ட் ரோட்டில் இருக்கிற அந்த எல்ஐசிக்கு எடுத்து வந்து ஃபைல் கொடுத்துட்டு போகிற வேலை தான் பார்த்துருக்கணும். குழந்தைங்க என்ன ஆசைப்படுதோ அதை விட்டணும். அதை விட்டுட்டு பிடிச்சின்னு விழுதுனா அது பின்னாடி எதாச்சுன்னா நம்ம அப்படி பண்ணிட்டு அப்படி போயிடுச்சு என் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எதாவது சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துடுவான். அவன் சொல்லுவான், அம்மா என்னை எதுவுமே சொல்லம்மா, ரஜினி நான் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டதுக்கு மூக்கில் அடிச்சு உடச்சிட்டாருமா, மூக்கில் ரத்தம் வந்துச்சுமா. அவர் தான் வந்து நம்மளுக்கு கார்டு எடுத்து கொடுத்து அது அப்புறம் இது குழந்தையில சொல்கிறது. ஃபியூச்சர்ல ராகவா லாரன்ஸ் என்னவா இருப்பாரு? எங்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ, எங்கெல்லாம் பசி இருக்கோ, எங்கெல்லாம் அழகு இருக்கோ அதை தீக்கி துவைக்கிறது தான் மாற்றத்துக்கு நோக்கம். ஸோ யாரெல்லாம் ₹1 கொடுத்தா கூட நான் ஆளை காமிக்கிறேன், நான் வாங்க மாட்டேன், நீங்களே எடுத்துகிட்டு போய் அந்த புண்ணியத்தை நீங்கள் சேர்த்துங்க. இந்த மாற்றத்துக்கு அக்கௌண்ட் நம்பர்லாம் இல்லை. மாற்றத்துக்கு அக்கௌண்ட்டு மேலே தான் கடவுள்கிட்ட தான் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்க அரசியல் ரீதியாக இல்லை, அரசியலில் இருக்கிறவங்க மாற்றத்துக்காக நாங்கள் வந்து உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கையெடுத்து கூப்பிட்றோம், வாங்க. நம்ம இதில் இருந்துன்னு ஊட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம இல்லைனாலும் தாய்ங்க எப்படி ஊட்டுறாங்க பாரு அந்த குழந்தைக்கு. இது போதும், வாழ்க்கையில் வேறு என்ன வேணும்? அம்மா, உங்கள் 2 பேருக்குமே அடுத்தது வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. அப்படியே கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி மாஸ்டர் அப்படியே போகிறோம். நம்ம அங்கே பாருங்கள், எல்லாரும் வீடியோ பாருங்கள். என்னப்பா எப்படி இருக்க? நம்ம யாரும் தெரியுதா? விண்டேஜ் லாரன்ஸ். அப்போ பாரு எவ்வளவு ஒல்லியா இருக்கேன்னு. இப்ப ஆள் நல்லா மசில்டா சூப்பரா இருக்கப்பா, ஃபிட்டா இருக்கப்பா. எனக்கு உன் வீட்டு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அப்பவும் சரி இப்பவும் சரி எப்பவுமே சரி, உன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீ கூட நிக்கிற பத்தியா, அதுதான்ப்பா. குரூப் டான்ஸரா இருக்கும்போது நம்ம நினைச்சு பார்த்தது இல்லப்பா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி மக்கள் மனசுல இடம் முடிப்போன்னு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அத அது வழியா வந்து உங்ககிட்ட எதுக்கு இந்த கேள்வி கேட்கறேன்னா, ஃபியூச்சர்ல ராகவா லாரன்ஸ் என்னவா இருப்பாரு? அதான்பா உன்னோட அல்டிமேட் எய்ம் என்ன? அம்மா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு உங்க லாரன்ஸ் மாஸ்டர்? ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் இருந்தார் ஒல்லியா. இப்போ எப்படி ஒல்லியா இருக்காரா? ஒல்லிதாம்மா, குழந்தை ஒல்லிதான். சூப்பர் மாஸ்டர், சொல்லுங்க, கேட்டாச்சு கேள்வி. எதை நோக்கியும் போல, எங்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ, எங்கெல்லாம் பசி இருக்கோ, எங்கெல்லாம் அழகு இருக்கோ அதை தீக்கி துவைக்கிறது தான் மாற்றத்துடைய நோக்கம். எல்லாருடைய குடும்பமும் என் குடும்பமாக எடுத்து சேவை பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. என் குடும்பங்களுக்கு நான் எவ்வளோ வாழ்ந்து போகிறேனோ, இதில் நிறைய நடிகர்கள் வந்து உதவி செய்கிறாங்க. HD சூர்யா சார் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் துடிச்சிட்டு இருக்கார், நான் பணம் கொடுக்குறேன், பணம் என்கிட்ட கொடுக்கவேண்ணா, நான் குடும்பத்தை காமிக்கிறேன், உங்கள் கையாலேயே போய் நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாற்றத்துக்கு அக்கௌண்ட் நம்பர்லாம் இல்லை. நீங்கள் பணம் கொடுப்பீங்க, நான் என் அக்கௌண்ட்டில் போட்டு அப்புறம் நான் கொடுக்குறது, அதெல்லாம் இல்லை. மாற்றத்துக்கு அக்கௌண்ட் நம்பர் இங்கே இல்லை, பேங்க் புக்கே இல்லை. மாற்றத்துக்கு அக்கௌண்ட்டு மேலே தான் கடவுள்கிட்ட தான் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ₹1 கொடுத்தா கூட நான் ஆளை காமிக்கிறேன், நான் வாங்க மாட்டேன், நீங்களே எடுத்துகிட்டு போய் அந்த புண்ணியத்தை நீங்கள் சேர்த்துங்க. நாங்கள் வெறும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இது மட்டும் தான் கேட்டோம். நாங்கள் இப்படி தட்டினோன்னே சில விஷயம் தானாக வந்துருச்சு, அந்த விஷயத்தையும் பார்த்துருங்க.
எப்படி இதெல்லாம் எப்படி பாசிபிள்? தானா ஸ்டெப் போட்டுருச்சு பார்த்தீங்களா? இனிமேல் நம்ம ஷூட்டிங்கே போக தேவையில்ல, ஃபேஸ் மட்டும் மாஸ்க் இப்போ தான் வந்துடுச்சு இல்லை டெக்னிக்கில் நிறைய. எல்இடி பார்த்தலாம் மாஸ்டர். எஸ் மாஸ்டர், உங்களோட ஒரு சப்போர்ட் சிஸ்டம்னே சொல்லலாம். எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒய்ஃப் நமக்கு அமைகிற ஒரு விஷயம்தான். சில விஷயம் நம்ம யோசனை எதை நோக்கியும் இல்லாமல் க்ளீனாக அழகாக கொண்டு போகலாம். ரொம்ப அழகான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவங்கள பற்றி சொல்லுங்கள். அவங்க எனக்கு கிடைச்சது கூட வரம் தான். பார்த்த உடனே நான் வந்து ரொம்ப நாள் எல்லாம் கூட இல்லை, ரொம்ப கம்மியான நாட்கள் தான் பார்த்தோன்னே பிடிச்சது. பேசினோடனே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் ஸ்ட்ரைட்டாக. எஸ்ன்னு சொன்னாங்க. உடனே அம்மா கிட்டே கூப்பிட்டு வந்து காமிச்சேன். அம்மா இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா, லவ் பண்ணுறேன், என்ன பண்ணலான்னு. அம்மா வந்து அடுத்த மாதம் தேதி குறிச்சிக்க அப்படின்னு குறித்தாங்க. எல்லாமே ஒரு டக்குன்னு ஒரு 2 months எல்லாமே முடிஞ்சு மேரேஜ் ஆகிடுச்சு. வடிவுடியம்மன் கோயிலில் தான் அது கல்யாணம் நடந்தது. இது வரைக்கும் அம்மா எப்படி எதுவுமே கேட்காம இருக்காங்களோ, செக் சைன் பண்ணுறதோ மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் கூட, அம்மா இங்கே நான் 1 கோடி ரூபா கொடுக்க போகிறேன், இந்த டிராக்டருக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபா ஆகுது, இப்போ தையல் மிஷினுக்காக கூட 100 மிஷின் நம்மளுக்கு கொடுக்க போகிறோம், 500 மிஷின், இது இவ்வளோ ஆக போகுது, அது அக்கௌண்ட்டு பேங்க்கில் போட்டுருங்க, இதெல்லாம் சொல்லும்போது கூட போட்டேங்க, அங்கே போய் சேர்ந்துருச்சிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நீ நிம்மதியாக கொடுத்துருங்க வந்துடுங்க. இது ஏன் கொடுக்கணும்னு அவங்களும் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு மனைவி அமைஞ்சது கூட எனக்கு வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் அது. ஆனால் இந்த பொண்ணு வந்து உனக்கு கரெக்டாக இருப்பான்னு செலக்ட் பண்ணது கூட அம்மா தான். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இருக்குது இந்த வீட்டில் அப்படின்றது ப்ரூவ் ஆயிருக்கு. அம்மா எப்படி கரெக்டாக இந்த பொண்ணு தான் உனக்கு கரெக்டாக இருப்பா லாரன்ஸ் அப்படின்னு எப்படி சொன்னீங்க? இப்படிலாம் ஆசைப்படுறது கூட்டின்னு வந்தாருமா, கூட்டின்னு வந்து முகத்தை பார்த்தேன், ஒன்றும் சொல்ல. சரிம்மா ஒன்றும் கவலைப்படாத, என் பிள்ளைய உனக்கு தரேன்னு சொல்லி அந்த திருச்சூரில் வடிவுடையம்மன் கோயிலில் சாதாரண கல்யாணம் பண்ணி அங்கே ஹோட்டலில் சாப்பாடு போட்டு நம்பிக்கை இருந்தது, அதனால் வீட்டுக்கு அழைச்சின்னு வந்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம்ல, ஏன் இதெல்லாம் என்ன பொண்ணு அவ்வளோ கேட்டிருக்கலாம் இல்லையா? ஸ்ட்ரிக்டாக அப்போ எப்போவுமே இருக்க மாட்டாங்க. சின்ன வயசில் எனக்கு வந்து வேலை, எங்கள் அப்பா எல்ஐசியில் தான் வேலை பண்ணிகிட்டு இருந்தது, வேலை வந்தது எனக்கு. நான் அம்மா மட்டும் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தாங்கன்னா, நான் வந்து இப்போ எல்ஐசியில் வந்து ஃபைல் எடுத்துக்கிட்டு திருவிட்டூர்லேருந்து மவுண்ட் ரோட்டில் இருக்கிற அந்த எல்ஐசிக்கு எடுத்து வந்து ஃபைல் கொடுத்துட்டு போகிற வேலை தான் பார்த்துருக்கணும். அப்பா வந்து இறந்த டைம் அது, அந்த வேலை கிடைக்குது, 3 தங்கச்சி தம்பி அம்மா, ரொம்ப குடிசையில் தான் இருக்கும். அந்த டைமில் நான் சொல்கிறேன் இந்த வேலை எனக்கு வேண்டாம், நான் வந்து ஒரு டான்ஸர் ஆக போகிறேன், நான் சினிமாவில் நடிக்க போகிறேன்னு சொல்லும்போது அந்த கஷ்டத்துக்கு எந்த தாயாக இருந்தாலும் இல்லை நீ வேலைக்கு போ, மாதமான சம்பளம் வரும், அப்பா வேலை வந்திருக்கு அதான் சொல்லுவாங்க. அந்த வேலையை தூக்கி போடுக்கண்ணா, உனக்கு வேணாம் இல்லை தூக்கி போடு, உனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு சொன்னாங்க. அது சொன்னதால் தான் இப்போ டான்ஸர் ஆகி நம்மளால் வந்து இப்போ டைரக்டர் ஆகி ஹீரோவாக நிற்க முடியும். அதே மாதிரி எந்த விஷயத்துலையும் வந்து இதை ஏன் பண்ணுற எதுக்கு பண்ணுற அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க, எனக்கு பிடிச்சா கண்டிப்பாக பண்ணி வைப்பாங்க. ஆனால் அந்த கான்ஃபிடென்ட்லம்மா எது பண்ணாலும் என் பிள்ளை கரெக்டாக பண்ணுவேன். ஆமாம், அதாவது குழந்தைங்களே ஃப்ரீயாக விடணும், அதுங்களை பிடிச்சி சும்மா இழுத்து, ஏன்னா கடவுள் அதுதான் முடிச்சிட்டார், அதுதான் நம்ம பேசுகிறதெல்லாம் அதுதான். குழந்தைங்க என்ன ஆசைப்படுதோ அதை விட்டணும், அதை விட்டுட்டு பிடிச்சின்னு விழுத்துனா அது பின்னாடி எதாச்சுன்னா நம்ம அப்படி பண்ணிவிட்டு இப்படி போயிடுச்சு என் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது எனக்கு நம்பிக்கை இருந்தது என் குழந்தை மேலே, வருவான் மேலே வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிறைய இருந்தது. அதே போல் வீணே போகலி. ஆமாம்மா, கரெக்டாக போயிடுச்சு. சூப்பர். நெக்ஸ்ட் பிக்சர். இந்த அம்மா பிறந்தா நான் டைரக்டர் ஆகிறது, ப்ரொடியூசர் ஆகிறது, அதெல்லாம் கூட வீட்டுக்கு லக்ஷ்மி தேவி வந்தால் எப்படி இருக்கும் அப்படி. ஸோ ராகிவி ஆல்சோ லக்கி கேர்ள். ஹவு ப்ரவுட் மாஸ்டர், ஒரு அப்பா இன்னைக்கு இவ்வளோ விஷயம் செஞ்சிட்ருக்கீங்க, என்ன சொல்லுவாங்க? இப்போ இல்லை, அறம் செய்ய விரும்புன்னு ஆனந்த விகடனுக்கு இந்த மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துலேருந்து வந்து அட்வான்ஸாக 1 கோடி ரூபா கொடுத்து எல்லார் கையிலையும், அப்பத்துலேருந்தே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சேவை பண்ணுறதுன்றது. இப்போ ட்வீட் போடுறது, இன்ஸ்டாகிராம் எல்லாமே அவங்க தான் போடுவாங்க. ஸோ அவங்க வந்து படிச்சுட்டு சொல்லுவாங்க, டேடி கமெண்ட்ஸ் இப்படி வந்திருக்கு டேடி, இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்கிறாங்க டேடி அப்படின்னு. அப்புறம் இந்த டூருக்கு போயிட்டு வந்தோன்னே சொன்னாங்க, டேடி எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது உங்கள் பொண்ணாக இருக்கிறது, ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா வெளியே வந்து பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேடி வந்து 10 டிராக்டர் கொடுக்குறாராமே, நீலாம் எதுவும் கேட்கலையா அப்படி. அம்மா பற்றி கூட கேட்டாங்க நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வீடியோ எனக்கு ஷேர் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது டேடி, நானும் இந்த மாதிரி வந்து இறங்கி நீங்கள் தானே ஆல்ரெடி எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. சூப்பர், சச் அ பிளெஸ்ட் கேர்ள். சூப்பர். நெக்ஸ்ட் ஒன் சொல்லுங்க, எப்போ எடுத்தது? பிஹைண்ட் உட்ஸ் தான் அது. ஆமாம், பிஹைண்ட் உட்ஸ் தான். ஆமாம். எந்த மெடல் வந்தாலும் என்ன அவார்டு வந்தாலும் எது இருந்தாலும் அம்மா கையில் கொடுத்து ராகவேந்திர அப்பா காலில் வச்சுருவேன். நான் ஷீல்டே வந்தாலும் அம்மா கொடுத்துருவேன். ஸோ இங்கே வர்றதெல்லாம் இங்கே போவோம், இவங்க எடுத்துகிட்டு போய் சாமி காலில் வச்சுருவாங்க, எங்களுக்கு எதுவும் அது அந்த ஃபோட்டோ தான் அது. சூப்பர். நெக்ஸ்ட் பிக்சர்.
ஆஹா, இல்லை அதாவது அண்ணா அழகாக சில விஷயம் பண்ணியிருந்தாலும் தம்பியும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. சொல்லுங்கள். எல்வின் இருக்கிற இடமே தெரியாது, பட் அண்ணன் என்ன சொல்கிறனோ அதுதான் வேத வாக்கு அவருக்கு. இப்போ எப்படி அம்மா சொல்கிறது எனக்கு வேத வாக்கோ, அந்த மாதிரி அண்ணன் சொல்கிறது தான் அவருக்கு வேத வாக்கு. ப்ளஸ் டான்ஸ் கற்றுக் கொடுத்ததுலேருந்து சரிங்க, பாடி ஜிம் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்து அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அவனா லெஃப்ட்டு ரைட்னா ரைட் அதுதான் பண்ணுவார். ப்ளஸ் இப்போ ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு புல்லட்ன்ற படத்தில், நானும் அதில் கெஸ்ட் ரோல் பண்ணுறேன். படம் முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு 2 monthsல ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப அமைதியான பையன். ப்ளஸ் நமக்கு என்ன உதவி செய்யணுன்ற எண்ணெல்லாம் இருக்கோ இப்போயே அவர் பிளான் பண்ணிகிட்ருக்காரு. நான் ஹீரோவான வந்த உடனே நான் இதெல்லாம் பண்ண போகிறேன். இப்போ மாற்றத்துக்கு வந்து அவர் புல்லட் படத்தில் வந்த அட்வான்ஸ் பணத்தில் பாதி பணம் கொடுக்குறதா பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் அந்த எண்ணம் வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம் அவருக்கும் தேவை. கண்டிப்பாக மாஸ்டர். அதாவது ஆன் ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் வந்து நல்ல அழகாக வளர்த்துருக்கீங்கம்மா. திஷ்டி சுற்றி போடும். சூப்பர் மாற்றம். இது நாங்கள் இந்த ஸ்பெஷலி இந்த வீடியோ என்னென்னா இதுலேயும் ஒரு மாற்றமே இல்லாமல் அப்படியே தான் இருக்குது. உங்களோட மாற்றமும் எந்த எல்லையோ நோக்கி கிடையாதுன்னு ரொம்ப கிளியராக ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி பண்ணுற எல்லாருமே ஹெல்ப்னா வேறு மாதிரி போயிட்டுருக்கு, ஆனால் உங்களது ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. இது வந்து ரிஸ்க் இந்த நிகழ்ச்சியில் இன்னொன்று கூட சொல்லி, நடிகர்கள் வந்து உதவி செய்கிறாங்க, டாக்டர்ஸ் வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இந்த லாயர்ஸ்லாம் வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டாக்டர்ஸ் ஓப்பனர் சர்ஜரி நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம்லாம் சொல்லியிருக்காங்க மாற்றத்துக்காக. இந்த நிகழ்ச்சி மூலிமா நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலில் இருக்கிறவங்க யாராவது வந்து உதவி பண்ணணுன்னு நினச்சா வந்து இதில் உதவி பண்ணுங்கள், அதை நாங்கள் ஏற்றுப்போம். அரசியல் ரீதியாக இல்லை, அரசியலில் இருக்கிறவங்க மாற்றத்துக்காக நாங்கள் வந்து உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கையெடுத்து கூப்பிட்றோம், வாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிலாம் இருக்காங்க, இந்த மாற்றத்துக்கு நானும் உதவி செய்கிறேன், நானும் வரேன்னு அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், ஒரு சிலர்லாம் மாஸ்டர் ஒரு நல்ல விஷயம், இதை நாங்கள் வந்து பண்ணலாமா அப்படிங்க. ப்ளீஸ் சார், கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் சார், எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம் சார். இப்போ ஒருத்தரால் எவ்வளோ பண்ண முடியும், என்ன சொல்கிறீங்க? எல்லாருமே சேர்ந்து பண்ணலான்னு சொல்கிற அரசியல்வாதியும் கூட இதுக்குள்ளே வந்து நீங்கள் உதவி செய்யலான்றதில் இதில் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாக கூட வைக்கிறோம். அப்போ நான் அரசியலுக்கு வரலன்னு தானே அர்த்தம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். முடிஞ்சு போச்சு. மாற்றத்துக்கான ஒரு ஏற்றமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் மாஸ்டர். சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். ஆஹா, இது எங்கள் அங்கிள் முரளி மாமான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு ரஜினி சார் ரசிகர் மன்றத்தில் பொறுப்பில் இருந்தார். அப்போது அவருக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக டைம் கொடுத்துருக்காங்க எங்கள் ஊரில் தேசிய நகரில். அப்போது போகும்போது நானும் கேட்டேன், நானும் ரஜினி சார் அண்ணன் கூட வந்து ஒரு ஸ்டில் எடுத்துக்கணும், நானும் அவர் ஃபேன் தானே, என்னை கூப்பிட்டு போங்க. ஃபேன்ஸ்னால் பெரியவங்களை தாங்க நான் கூப்பிட்டு போனோன்னாரு. ஸோ மாமா இருந்ததால் அவர் சரி நீயும் வா கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனார். அந்த கூப்பிட்டு போகும்போது எடுத்த ஸ்டில்லு தான் சின்ன வயசில் அது. வீட்டில் எப்படி சூப்பர் ஸ்டார் பற்றிலாம் அதிகம் பேசுவாரா? வெரி பிடிச்சதுமா அது ரஜினின்னா. அப்போல்லாம் வந்து டிவி இல்லைம்மா, கரண்ட் இல்லை அந்த காலத்தில். அதான் ஃபஸ்ட் டைம் டிவி வெளியிட்டுக்கிறாங்க. ஒரே ஒரு வீட்டில் வாங்கினாங்க, அவங்க வசதியானவங்க. அம்மா அந்த வீட்டில் தேட்ரு வந்துடுச்சேம்மா. தேட்ரா? எந்தடா தேட்ரு? அம்மா சின்னதா பெட்டியான். டிவியா? ஆமாம். அதில் ஒலியும் வெள்ளிக்கிழமை ஒரு 6 சாங் போடுவோம். அந்த அம்மா ஒரு வீட்டில் அந்த அம்மா அந்த சாங்கை வச்சுட்டு உள்ளே வந்தால் 25 காசு ஒரு ஆளுக்கு. உள்ளே வந்து பார்த்தா அப்போது அம்மா எனக்கு காசு கொடுன்னு. இப்போ தான் பெரிய தேட்டருக்கு போகிற போல் நல்லா ஸ்டைல் பண்ணு, பேண்ட் ஷர்ட்டை போட்டுன்னு போட்டெல்லாம் அடிச்சுட்டு திருநூறு வச்சுட்டு வாம்மா நீயும் வாம்மா ரஜினி பாட்டு போடுவாங்கம்மா அதில் நிச்சயமா வாம்மா அப்படின்னு. சரிப்பா வேலையை முடிச்சுட்டெல்லாம் 6 மணிக்கு நானும் அந்த வீட்டில் போய் உட்காரு பிடிச்சிப்பான் கையை. எப்போ ரஜினி பாட்டு வந்தால் போதும் ஒரே கத்துன்னு கத்துவான். அவ்வளோ ஒரு வெறிமா அது. அப்புறம் பெருசாவாவா மறக்கவே இல்லை. தேட்டருக்கு போனாலும் அப்புறம் தேட்டரு டிவி அது இதுன்னு வந்தால் செல்லம் ரஜினி சார் அவரை பற்றி ஏதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எதாவது சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துடுவான். ஏன்டா அது இப்படி பண்ணுறான்னா, அம்மா ரஜினி அண்ணனை பற்றி சொல்லிட்டாங்கம்மா, ரஜினி சாரை பற்றி சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னும். அதெல்லாம் போட்டோ விடு, ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போங்கடா, ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க. அவன் சொல்லுவான் அந்த பக்கம், அம்மா என்னை எதுவுமே சொல்லம்மா, ரஜினி நான் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டதுக்கு மூக்கில் அடிச்சு உடச்சிட்டாருமா, மூக்கில் ரத்தம் வந்துச்சுமா. தேங்க்யூம்மா. குழந்தைல அப்படின்னாரு. சரி அவ்வளோ வெறி ரஜினின்னா, அவ்வளோ வெறி. இல்லை அவர் தான் வந்து நம்மளுக்கு கார்டு எடுத்து கொடுத்து அது அப்புறம் இது குழந்தையில சொல்கிறது.
இந்த குழந்தையில. அதுக்கப்புறம் பெருசாக அது மனசில் அந்த அன்பு இருந்துனே இருக்கும். என்ன அதுக்கப்புறம் தான் கார்டு எடுத்த பிறகு இன்னும் கேட்கணுமாம்மா, கார்டு எடுத்து கொடுத்துட்டாரு. இன்னும் கையில் பிடிக்க முடியல. நான் தூக்கமே இல்லைம்மா. மறுநாள் வர சொன்னார், வேலைக்கிழமை கண்ணாணி வந்துரு அப்படின்னாரு. அவ்வளோதான், நைட்டெல்லாம் பிறண்டு படுக்கிறான். என்னப்பா தூங்கு. ஐயோ ரஜினி சாரை பார்க்க போகிறோம்மா, ரஜினி. சரிப்பா தூங்கு. காலையில் கண்ணு முஞ்செல்லாம் நல்லா இருக்காது, பார்த்தா அவரே திட்டுவார், நல்லா தூங்குனா. காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணாரு? லெட்டர் கொடுத்துட்டாரு. அவங்க மாமாவே என்னையும் விடல, வாங்க போகலாம் டான்ஸ் ஆடி காட்டினால அங்கே. இல்லை, நான் ராகவேந்திர சுவாமி கும்பிடுறதுக்கு காரணமே, நம்ம ராகவேந்திராவை பார்த்ததில்ல, அவர் நடித்த 100வது படத்தில் தான் நம்ம ராகவேந்திரா பார்த்தோம். ஸோ அதால் அவ்வளோ அன்பு. சூப்பர். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் வந்ததுக்காக உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர் இருக்குது. 5 நட்சத்திர ஹோட்டல்களுக்கு இணையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரே கல்வி நிறுவனம் சென்னைஸ் அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அவங்க உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்துருக்காங்கம்மா, மதர்ஸ் டே ஸ்பெஷலுக்காக. அம்மாக்காக இன்னொரு ஸ்பெஷலான கிஃப்ட் என்னன்னா, நீங்கள் எப்பவுமே சாரி தான் கட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தரத்தின் தாயகம் கே சின்னதுரை அண்ட் கோ வழங்கும் ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்கு. ஓகே, ஸோ மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் அம்மாக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Behind its Mother's Day celebration, title sponsor Sunland Refined Sunflower Oil, ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil மற்றும் ஜெயச்சந்திரன் இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு, தாம்பரம், பள்ளிக்கரணை, தீநகர். Supported by சென்னைஸ் அமிர்தால ஈஸியா படிக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லா பறக்கலாம். கே சின்னதுரை அண்ட் கோ தரத்தின் தாயகம், கே சின்னதுரை அண்ட் கோ பட்டு ஜவுளி தங்கம், ஏரல், திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, India's most trusted jewelers. KPG Trips, we make happy holidays. Powered by விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு. Sunland Refined Sunflower Oil and Jayachandran presents Behind its Mother's Day celebration. Supported by Chennai Samartha International Aviation and Hotel Management College. K. Chinnadurai and Co. Sri Kumaran Thangamaligai. KPG Trips. Powered by Vinayaka Mission School of Allied Health Sciences.